இப்ப எச் ராஜா படம் நடிக்கிறாரு தெரியுமா? ரொம்ப நாளா நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப முத தடவை கேமரா முன்னாடி என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே நடிக்கிறாருங்க. அவர் நடிக்கிற படத்துக்கு பேரு கந்தன் மலை. எப்படி முருகன் எப்படி வரும்? முருகு தமிழ் வார்த்தை, கந்தன் தானே சமஸ்கிருத வார்த்தை. நல்லா மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சூத்திர வேஷத்துல நடிக்கிறான். பாப்பா என்ன இளவ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் தோழர்கிட்ட காட்டினேன். ஐயோ என்ன கருமம் தோழருது அப்படின்னாரு. சாமிநாதன் என்கின்ற நபர் தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்புக்குள்ள எல்லாம் நான் போகல. ஏன்னா கண்டம்டு வாங்குறதுக்கு எனக்கு திராணி இல்ல. நீதிபதியாகிய நீ மக்கள் முன்னால் பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா என்பதை கேட்பதற்கு இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. சாமிநாதன் அவர்களே நீங்கள் யார்? சாமிநாதன் சார் எங்களை எவ்வளவு மரியாதையா நடத்துவார் தெரியுமா? எங்க தோல்ல கை போட்டு பேசுவார், எங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுவார். ஏண்டா இதெல்லாம் மனுஷன் எல்லாரும் பண்றதாண்டா? வாஞ்சிநாதனும் பக்கத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடுவாரு. இல்ல வாஞ்சிநாதன் பக்கத்துல சாப்பிடக்கூடாது நீ விரும்புறியான்னு எனக்கு தெரியல. நடிகர் விஜய் அவர்கள் கோர்ட்டில் கொண்டு போய் பேசி வந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 2017 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பு 20,000 crores. யுவர் ஆனர், அவங்க எல்லாம் சும்மா இருக்கும்போது ஏன் எங்க முஸ்லிம்ஸ் மட்டும் வந்து நோன்றீங்க அப்படின்னு. ஏன் உனக்கு உதாரணம் இந்து அறநிலையத்துறையில இருந்தெல்லாம் கிடைக்காதா? ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரால இருந்து உனக்கு உதாரணம் கிடைக்காதா? ஏன் உனக்கு உதாரணம் நொட்டணும்னா கிறிஸ்தவ உதாரணங்கள்ல இருந்தா வந்து நிப்பியா? குஜராத்ல கலவரம் நடந்தது இல்லையா 2002? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பழைய டெக்ஸ்ட் புக்ல more than 1,000 mostly Muslims massacred during Godhra riots in 2002. இது பழைய புத்தகம். புது புத்தகம் more than 1,000 killed. இந்து முஸ்லிம்ஸ் என்கிற தலைப்பில் பேசினால் அவன் என்ன கேட்பான்? 2002ல நடந்த கலவரத்தின் பின்னணியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார் அப்படின்னு கேட்பானா? பாபர் மசூதி ஏன் சார் இடிக்கப்பட்டது, அதுல நடந்தது அநீதி இல்லையா சார்னு கேட்பானா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாத மழுமட்டைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மியூசியம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிடக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் போஸ்டுக்கு சமஸ்கிருதம் படிச்சா வேலைக்கு போகலாம், ஆனா வரலாறு படிச்சா வேலைக்கு போக முடியாது. எப்படி இது நடக்குது? குடுமி போட்டவனுக்கு முதல் மரியாதை, மற்றவனுக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை என்பதை தவிர உன்னுடைய சனாதன சாத்திர குப்பைகளில் என்ன இளவு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு தூக்கிட்டு வர்ற. ஏன் அவனை பத்தி பேசுற, ஏன் இவனை பத்தி பேசுற? என்ன நீ பெரியார் கூட்டம்னா பெரியார மட்டும் தான் பேசணும், ஏன் நம்மள பெரியார மட்டும் பேசு வேற எதையுமே பேசாதன்னு சொல்றான்னா சமகால அரசியலில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். உங்களுடைய கொண்டைகளையும் உங்களுடைய குடிமைகளையும் அம்பலப்படுத்தி அதுவெல்லாம் இந்த நாட்டில் இல்லாமல் சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் மலர்வதற்கான வேலைகளை செய்வதற்காக இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். போன முறை சென்னை அன்பகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் அடுத்த கூட்டம் எங்கு நடைபெறுகிறது என்று அறிவித்தோம். அது பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அப்போதே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே அறிவிக்கிறேன், அடுத்த கூட்டம் வருகிற 17 அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது. இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான், தோழர் மைனர், தோழர் மில்டன், தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம். அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாக்பூர் ஏஜெண்டுகள் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே பல்வேறு விவகாரங்களை பேசலாம் என்று எடுத்து வந்தாலும் கூட முக்கியமான சில ஏஜெண்டுகளை எனக்கு முன்னால் பேசிய தோழர் மில்டன் அவர்களும் தோழர் மைனர் அவர்களும் தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த ஏஜெண்டுகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள்? RSS ஏஜென்ட் அப்படின்றது இன்றைக்கு வந்து ஒரு அசிங்கமான அருவருப்பான அடைமொழியாக மாறிவிட்டது. யாரிடம் போய் எவனாவது ஒருத்தனை திட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீ ஒரு RSS ஏஜென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கோவப்படுறான். ஏன் கோவப்படுறான்னா அது ஏதோ அசிங்கமானதாகவும் பொது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாததாகவும் அவமானமானதாகவும் கருதுகின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். பெரியாரிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக நாக்பூர் ஏஜென்ட் என்றோ RSS ஏஜென்ட் என்றோ ஒருவனை சொன்னால் அவன் உண்மையிலேயே ஏஜென்டாக இருந்தாலும் வெளியில் எப்படி நீ என்னை இப்படி அசிங்கமா சொல்லலாம் என்கின்ற அளவில் அவர்களுக்கு கோபம் வருவதை பார்க்க முடிகிறது. இந்த கோபம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருகிறதே தவிர இந்தியா முழுவதும் இருக்கின்ற மற்ற இடங்களில் RSSக்கு மறைமுக ஏஜெண்டுகள் என்பதே கிடையாது. அனைவரும் சமீபத்தில் கூட ஒரு வழக்கு வந்தது. தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள், போராளி வாஞ்சிநாதன் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை நடத்துவதாக GR சாமிநாதன் அவர்கள் அமர்வு அதற்கு முகாந்திரம் இருப்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது குறித்து பேசும் பொழுது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. ஆமா, நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கவே கூடாது. அவருக்கு வெளிப்படையா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னார். அதுபோல இந்தியா முழுவதும் வெளிப்படையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் நீதித்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், ஆலயங்களாக இருக்கட்டும், மக்கள் பொது இடங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் RSS தன்னுடைய துணை அமைப்புகள் மூலமாகவும் தன்னுடைய ஏஜெண்டுகளின் மூலமாகவும் தன்னுடைய வெவ்வேறு வகையான வழிமுறைகளின் மூலமாகவும் ஊடுருவல் செய்திருக்கிறார்கள். இந்த ஊடுருவலை தொடர்ந்து அம்பலப்படுத்துகின்ற வேலையை தமிழ்நாடு இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது என்றால்
விதை 1925 தந்தை பெரியார் போட்டது. 1925 RSS என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறது. 1915 அகில பாரத இந்து மகாசபா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களை பற்றியெல்லாம் யாருமே கவலைப்படாத அல்லது இதை பற்றியெல்லாம் செய்தித்தாள்களில் பார்க்கவே முடியாத காலகட்டத்திலேயே தந்தை பெரியார் எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த அயோக்கியர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்பதை தன்னுடைய குடியரசு காலத்திலிருந்து அம்பலப்படுத்தியதன் விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் நாம் இன்றைக்கு RSSக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, அவர்களுடைய ஏஜெண்டுகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடுகின்ற வலிமையை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போது சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகளின் அடிப்படையில் இவர்களுடைய ஊடுருவல் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். சமீபத்தில் NCERT என்று சொல்லுவோம். NCERTனா என்னன்னா, தமிழ்நாடுக்கு ஒரு பாடநூல் கழகம் இருக்கு இல்லையா, அது போல தேசிய அளவில் கல்வி திட்டம் எப்படி இருக்க வேண்டும், கல்வியில் என்னென்ன புத்தகங்கள் சேர்க்கப்பட வேண்டும், அந்த புத்தகங்களை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதில் தொடங்கி தயாரித்து CBSE என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிய அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அல்லது ஒன்றிய அரசு வாரியத்தின் கீழ் செயல்படுகின்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் புத்தகங்கள் கொடுக்கின்ற அமைப்பு. இவர்கள் நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள், CBSE பள்ளிக்கூடங்கள் எப்போது ஸ்கூல் ரீஓபன் பண்ணாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டு விட்டது. 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு புத்தகங்கள் என்ன தேதியில் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயாவது மாணவர்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி கொடுக்கப்பட்டால்தான் அந்த மாணவர்கள் புத்தகங்களை படிச்சு அட்டை போட்டு பெயிண்டிங் பண்ணி சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்றானோ, புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறானோ, எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஆனால் ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஒரு செய்தி வந்தது டெலகிராஃப்ல. என்ன செய்தி என்றால், மாணவர்களுக்கு புத்தகம் இன்னும் வழங்கப்படவில்லை. எப்ப வழங்கப்படும் அப்படின்னா ஜூலை 20. ஏன் ஜூலை 20 வழங்கப்படுமாம்? ஜூலை 14ஆம் தேதி கொடுப்பதாக சொன்னார்கள். கொடுத்தார்களா? கொடுக்கல. ஏன் 14ஆம் தேதிக்கு தள்ளி போச்சு? பல்வேறு கட்டங்களில் இந்த பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரூட்டினைசிங் ப்ராசஸ் எப்படி நடக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய கல்வியாளர்கள் மத்தியில் பேசும் பொழுது பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ப்ராஜெக்ட் குரூப் என்று ஒரு குழுவை நியமித்து அவர்கள்தான் இந்த பாட புத்தகங்களை எல்லாம் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன சரிபார்க்கிறார்கள் என்றால், சமகால அரசியல் குறித்து அந்த பாட புத்தகங்களில் செய்திகள் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். சமகால அரசியல் குறித்து பாட புத்தகத்தில் என்ன இருக்கும்? நம்ம அதிகபட்சம் படிக்கிற கான்டெம்பரரி இந்தியா அப்படின்றது எது வரைக்கும்? 1947 வரைக்கும் தான் இல்லையா? நம்முடைய பள்ளி பாட புத்தகங்கள் 47. அந்த சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு 11th 12th போனீங்க அப்படின்னா எமர்ஜென்சி காலகட்டம் பற்றியான பாடங்கள் எல்லாம் இருக்கும். இவ்வளவுதான். ஆனா இவர்கள் எதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் என்று எடுத்து பார்த்த பொழுது, குறிப்பிட்ட ஒரு வகுப்பு என்று இல்லாமல் பல்வேறு வகுப்புகளுக்கு புத்தகங்கள் வராமல் இருந்திருக்கிறது. இது பற்றி பல்வேறு நபர்களிடம் கேட்கும் பொழுது, இதையெல்லாம் ஆய்வு செய்யறது சகஜமான ஒரு விஷயம்தான், அதுவும் குறிப்பா 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை ஆய்வுக்கு உட்படுத்துறது வழக்கமான விஷயம்தான் அப்படின்னு NCERT என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தினேஷ் பிரசாத் சக்லானி அப்படின்ற ஒரு நபர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மாணவர்களுக்கு should we teach our students in a manner that they become offensive, create hatred in society or become victim of hatred? Is that the education's purpose? கல்வியினுடைய நோக்கம் என்பது மாணவர்களை வன்முறையாளர்களாக மாற்றுவதாகவும், அவர்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்ட உணர்வை பெறுவதாகவும் அல்லது கலவரத்தை பற்றி கற்பிப்பதாகவும் இருக்கக்கூடாது. மாறாக என்ன கற்பிக்க வேண்டும் அப்படின்னா, அவர்களுக்கு அடிப்படையான சில விஷயங்களை சொன்னால் போதும், சமூகத்தை பார்த்து அவர்களே புரிந்து கொள்வார்கள் என்று அந்த NCERT தலைவர் சொல்லுகிறார். சரி, கலவரத்தை பத்தி தானே சொல்லக்கூடாது. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த புத்தகத்தில் என்ன இருந்தது என்று எடுத்து பார்த்தால், 90களில் வடக்கு முழுவதும் நடைபெற்ற ரத யாத்திரையை பற்றி அந்த புத்தகங்களில் இடம்பெற்றிருந்தன.
ரத யாத்திரையின் காரணமாக எவ்வளவு மத கலவரங்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டன, எவ்வளவு பேர் செத்தார்கள், பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அங்கு இப்போது ராம ஜென்ம பூமி என்ற பெயரில் கோயில் கட்டப்பட்டு இருக்கிறதே அது எப்படி கட்டப்பட்டது என்பது போன்றவை எல்லாம் அதில் இருக்கிறது. எங்கிருந்து இந்து மகாசபா RSS ஆரம்பித்த பேரணி ரத யாத்திரை, LK அத்வானியுடைய பேரணி ரத யாத்திரையிலிருந்து எல்லாவற்றையும் அந்த புத்தகத்தில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். இவங்க எதை விட்டுட்டாங்க அப்படின்னா கலரத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க கூடாது இல்லையா? அதனால ரத யாத்திரையிலிருந்து 1992 டிசம்பர் 6 வரைக்கும் டெலிட்டட். அப்ப டிசம்பர் 1992 என்ன நடந்தது? மசூதி இடிக்கப்பட்டது. பார்த்திபன் ஒரு படத்துல வரும் இல்லையா, காமெடி, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். என்ன நல்ல மீன்கள் விற்கப்படும்? மற்றவன்லாம் என்ன மீன் விற்கல, நல்ல மீன் விற்கலையா? சரி, இங்கு மீன் விற்கப்படும். அப்ப மற்றவன்லாம் மீன் விற்கலையா, வேற கறி விற்கிறானா? இங்கு விற்கப்படும். என்னடா விற்கப்படும்? எடுத்துட்டு போட. அந்த மாதிரி 3 டோம்டு ஸ்ட்ரக்சர், 3 கோபுர கட்டிடம் ஒன்று அந்த இடத்தில் இருந்தது. 3 கோபுர கட்டிடம் ஒன்று அந்த இடத்தில் இருந்தது. அது மக்களுடைய உணர்வு எழுச்சியின் காரணமாக இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டது சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதன் காரணமாக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய ராம ஜென்ம பூமி என்பது கட்டப்பட்டது. அது என்ன அந்த 3 டோம்டு ஸ்ட்ரக்சர்? சரி, அது மசூதி என்பதால் மசூதின்றத ஒரு மத அடையாளத்தை காட்டக்கூடாதுன்றதுக்காக அது 3 டோம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்ப நீ புதுசா கட்டினதை என்ன சொல்லியிருக்கணும்? 5 டோம்டு ஸ்ட்ரக்சர், 8 டோம்டு ஸ்ட்ரக்சர், 10 டோம்டு ஸ்ட்ரக்சர் தானே சொல்லணும். அது என்ன ராம ஜென்ம பூமி? இது எதற்காக செய்யப்படுகிறது? ஏன் மசூதி என்கின்ற வார்த்தை அதிலிருந்து நீக்கப்பட்டு 2 கோபுர கட்டிடம் 3 கோபுர கட்டடம் என்று அது மாற்றப்பட்டிருக்கிறது? கேள்வி 1. இரண்டாவது, இந்த கலவரத்தின் பொழுது குஜராத்தில் கலவரம் நடந்தது இல்லையா? 2002 குஜராத் கோத்ரா கலவரம், அதற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய இனப்படுகொலை. அந்த கலவரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பழைய டெக்ஸ்ட் புக்ல மோர் தேன் 1000 மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் massacred during கோத்ரா riots in 2002. இது பழைய புத்தகம். புது புத்தகம் மோர் தேன் 1000 killed. யாரு? பீப்புள். என்ன பீப்புள்? நோ கொஸ்டின். இது எந்த வகுப்பு பாட புத்தகத்தில்? 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாட புத்தகத்தில் இந்த வேலை நடக்கிறது. ஏன்? இதனுடைய நோக்கம் என்ன? இதற்கு முன்பு என்னவெல்லாம் இருந்தது, இப்போது என்னவெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து பார்க்க வேண்டும். இது வெளியில் இதுவரை பேசப்படாத ஒரு செய்தி. 11ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 8வது சாப்டர் செக்குலரிசம், மதசார்பின்மை. அந்த மதசார்பின்மை என்கின்ற தலைப்பில் 111வது பக்கத்திலிருந்து 128வது பக்கம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறான்? நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ எல்லாத்தையும் எழுதியிருக்கிறான். மதசார்பின்மை என்பது சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக வெவ்வேறு நாடுகளில் மதசார்பின்மை தத்துவம் எப்படி எல்லாம் பின்பற்றப்படுகிறது, இந்தியாவில் எப்படி எல்லாம் பின்பற்றப்படுகிறது, நாம என்னெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் மதசார்பின்மைனா என்னன்னு பேசுவோமோ எல்லாத்தையும் எழுதிட்டான். ஆனால் அப்படி ஒரு உருட்டி, வாட் இஃப் the welfare of the group in question is sought at the cost of the welfare and rights of the other groups? What if the interests of the majority are undermined by the secular politicians? Then new injustice is born. அவன் என்ன சொல்றான்னா, பெரும்பான்மை மக்களுடைய நலனை விலையாக கொடுத்து சிறுபான்மையினருக்கு ஒன்று செய்யப்பட்டால் அது அநீதியாகாதா? இதை செய்பவர்களுக்கு பெயர் மதசார்பற்ற அரசியல்வாதிகளா என்று கேட்டுவிட்டு, in India the vote bank politics is also associated with the minority appeasement. இந்தியாவில் வாக்கரசியல் என்பது சிறுபான்மையினரை தங்கள் வலைக்குள் வீழ்த்துவதாக அப்பீஸ்மெண்ட், அந்த அப்பீஸ்மெண்ட் என்ற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். சிறுபான்மை ஆதரவு என்பது இந்தியாவில் வாக்கு வங்கி அரசியல். இது 11ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாட புத்தகத்தில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருப்பது. சரி, இப்படியெல்லாம் படித்து முடித்து விட்டு அந்த பையன் காலேஜுக்கு போவான்.
காலேஜுக்கு போகும்போது காலேஜில் அவனுக்கு பாட புத்தகங்கள் இருக்கு. காலேஜுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான பாட புத்தகங்கள் கிடையாது, பாட தலைப்புகள் தான் இருக்கு. அந்த தலைப்புகளுக்கு கீழே பல்வேறு நபர்கள் எழுதி இருக்கிறார்கள். அதை படித்து நீங்க எப்படினாலும் காலேஜில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் பாஜக வந்ததற்கு பிறகு இந்த உயர்கல்வித்துறை என்பது எப்படிப்பட்டதாக மாறி இருக்கிறது என்பது பற்றி தி கேரவன் இதழில் பக்கம் பக்கமாக பல்வேறு கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் விவாதித்தே ஆக வேண்டும். பள்ளிக்கூடத்தில் சிறுபான்மையினரை பற்றி ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்றும் இல்லை, முஸ்லீம் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பையன் யார் முஸ்லிம், ஏன் முஸ்லிம், அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க என்கின்ற கேள்வியை எழுப்புவான். ஏன் கொல்லப்பட்டார்கள்? அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள்? அவர்களும் ஒரு காலத்தில் இவங்க சாதாரணமாக மத அடையாளமே இல்லாமல் கூட இருந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இவன் காட்டிய சாதிய ஒடுக்குமுறையின் காரணமாக இந்த மதத்தில் நான் வாழவும் மாட்டேன் சாகவும் மாட்டேன் என்று இந்த மதத்தை விட்டு ஓடினான் என்று சொல்லுவார்கள். ஏன் ஓடினான்? இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பான் அத்தனை பேரின் உச்சந்தலையிலும் உட்கார்ந்து கொண்டு ஆட்டி படைத்தான். அந்த பார்ப்பானை ஒழிக்க முடியாமல் இங்கு என்னென்னவோ நடந்தது, அதில் ஒன்றுதான் இப்படியானது என்றெல்லாம் யோசிக்க தொடங்குவார்கள். அப்படி யோசிக்க தொடங்கினால் அவர்கள் கருத்து மத சார்பற்றதாக அல்லது சிறுபான்மையினருக்கு ஆதரவானதாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக காலேஜில் போய் சோசியாலஜியில படிக்கிறான், காலேஜில் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பான், காலேஜில் போய் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பான். அப்படி படிக்கிறவங்கிட்ட போய் இந்து முஸ்லிம்ஸ் என்கிற தலைப்பில் பேசினால் அவன் என்ன கேட்பான்? 2002 நடந்த கலவரத்தின் பின்னணியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார் அப்படின்னு கேட்பானா? பாபர் மசூதி ஏன் சார் இடிக்கப்பட்டது, அதுல நடந்தது அநீதி இல்லையா சார்னு கேட்பானா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாத மழுமட்டைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். நாம் இங்கிருந்து கதறுகிறோம் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் ஒன்றும் இல்லை. இப்போ இடையில இடைவெளி விட்ட போது மேலே வந்தாங்க இல்லையா, ஒரு இளம் பேச்சாளர் வந்தாங்க, யோகஸ்ரீன்னு ஒரு இளம் பேச்சாளர். அவங்க என்ன படிக்கிறாங்க? 10ஆம் வகுப்பு படிக்கிறார். திமுகவின் இளம் பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க சமூக நீதியை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பட்டி தொட்டி எங்கும் அவருடைய பேச்சுக்கள். இன்னொரு மாணவி வந்தார், சேலம் இரா கிருத்திகா என்று. அவர் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறார். இளம் பேச்சாளராக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் RSS பாஜகவை தோலுரிக்கின்ற பேச்சுக்களை அவர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மண்டலங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் இவர்களுக்கு இந்த சிந்தனை வந்தது? இளம் வயதிலிருந்து அவர்கள் பார்ப்பதும் கேட்பதும் தான் அவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. நாம சொல்றோம் இல்லையா, ஏன் வடக்கே இப்படி இருக்கான்னு? அவனுக்கு இப்படி ஒரு உலகம் இருப்பதே சொல்லித் தரப்படவில்லை. இந்த உலகத்தில் வாழுபவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள். இந்துக்கள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் ஆகியவர்கள், மற்றவர்கள் அவருக்கு சேவகம் செய்பவர்கள் ஆகியவர்கள் என்றுதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய உலகம் அதை மட்டும்தான் யோசிக்கும். வேறு எதை பற்றியும் சிந்திப்பதற்கு அவனுக்கு அறிவே இருக்காது. அப்படிப்பட்ட மழுமட்டைகளாக அவர்களை மாற்றி தன்னுடைய அஜெண்டா அத்தனையும் நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப இல்ல, 2002 முரளி மனோகர் ஜோஷியும் உமா பாரதியும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களாக இருந்த காலத்திலேயே இந்த பாடத்திட்டங்களில் கை வைக்கின்ற வேலையை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அப்போதாவது இந்தியாவில் இருந்த உளவுத்துறை RSS என்னென்னவெல்லாம் வேலை பார்க்கிறது என்பதை குறிப்பெடுத்துக் கொண்டாவது இருந்தது. இப்போது அதுவும் எடுக்கப்படவில்லை. RSS இப்போது என்ன மாதிரியான செயல் திட்டத்தை செய்கிறது என்பது அந்த சர்ச்சாங்கு சலக்கு மோகன் பகவத் என்கின்ற அந்த பார்ப்பானுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மொத்த அமைப்பும் என்ன வேலை பார்க்கிறது என்பது. இரண்டாவது அமித்ஷாவுக்கு தெரியும். இந்த 2 பேரை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாது. இப்படி தெரியாமல் செய்கின்ற வேலைகள் அம்பலப்படும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம் கண் முன்னால் சிக்குகின்றன. என்ன சிக்குகின்றன என்றால், சமீபத்தில் ஒரு அமைப்பினுடைய பெயர் கண்ணில் பட்டது. அந்த கேரவன் ஆர்டிக்கிளை படிக்கும் போது அந்த அமைப்பின் பெயர் பிரக்ஞ பிரவாக. பிரக்ஞ பிரவாக் அப்படின்ற அந்த அமைப்பினுடைய நேஷனல் கன்வீனர் யார் அப்படின்னா ஜே நந்தகுமார் அப்படின்ற நபர். டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய பக்கத்திலையும் JNU பக்கத்திலே, டெல்லி யூனிவர்சிட்டின்றது எப்படின்னா ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, அதற்குள் பல்வேறு உறுப்பு கல்லூரிகள் அதே பெரிய வளாகத்திலேயே செயல்படுவாங்க. ஹன்ஸ்ராஜ் காலேஜ் ஒன்று இருக்கும், இன்னொரு காலேஜ் இன்னொரு பக்கம் இருக்கு. இப்படி பல்வேறு கணக்கான கல்லூரிகள், 20க்கும் மேற்பட்ட கல்லூரி வளாகங்கள் அந்த டெல்லி யூனிவர்சிட்டிக்கு உள் செயல்படுகின்றன. இந்த எல்லா இடங்களிலும் நடக்கின்ற பொதுக்கூட்டத்தை யார் ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா, ஜாயின்ட்லி ஆர்கனைஸ்டு பை டெல்லி யூனிவர்சிட்டி அண்ட் பிரக்ஞ பிரவாக். எங்கு பார்த்தாலும் பிரக்ஞ பிரவாக். யார் இந்த பிரக்ஞ பிரவாகா என்று எடுத்து பார்த்தால் RSS ஒரு
கிளை அமைப்பாக இந்த பிரக்ஞ பிரவாகா என்கின்ற அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நோக்கமே இந்தியா முழுவதும் இருக்கின்ற கல்வியை எப்படியாவது காவிமயமாக்குவதற்கான வேலையை செய்வதுதான் இவர்களுடைய வேலையே. இந்த டெல்லி யூனிவர்சிட்டியை பற்றி தேடும் பொழுது இந்த பிரக்ஞ பிரவாக டெல்லி யூனிவர்சிட்டி கிடைச்சோடனே கூகுளில் நான் என்ன பண்றேன், பிரக்ஞ பிரவாகா டெல்லி யூனிவர்சிட்டின்னு அடிச்சா ஒரு 7-8 பிடிஎஃப் கிடைச்சது. என்ன பிடிஎஃப் என்னென்னமோ வருதுன்னு பார்த்தா, எடுத்து பார்த்தா எல்லாமே ரெஸ்யூம், பேராசிரியர்களுடைய சுயவிவர குறிப்பு. நான் பார்த்த 10 பேராசிரியர்களுமே குறைந்தபட்சம் ஒரு பிரக்ஞ பிரவாக கூட்டத்திலாவது கலந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் எப்ப அந்த காலேஜில் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அதே ஆண்டில் நடைபெற்ற பிரக்ஞ பிரவாக கூட்டத்தை கலந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உடனடியாக இங்கு வேலைக்கும் சேருகிறார்கள். என்ன நடக்குது? ஜேஎன்யூவில் 2016ஆம் ஆண்டு மாமிடாலா ஜெகதீஷ்குமார் என்கின்ற நபர், எம் ஜெகதீஷ்குமார் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும், முழு பேரும் மாமிடாலா ஜெகதீஷ்குமார். ஜெகதீஷ்குமார்ன்றது பிடிக்கல எனக்கு, மாமிடாலா நல்லா இருக்கு, மாமிடாலானே சொல்றேன். இந்த மாமிடாலா என்ன செய்கிறார் என்றால், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். அந்த பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்கிறது. பொதுவா ஒரு கல்லூரியில வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட குழு அமைப்பார்கள் இல்லையா? அதே போல பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கும் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய பேராசிரியர்கள் வெளியிலிருந்து வருகின்ற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி தான் யார் பேராசிரியரா தேர்வு செய்யப்படணும்ன்றதை தீர்மானம் பண்ணணும். அந்த கமிட்டியை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட், இப்ப மேல இருக்கிற 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட், சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் எழுதுவாங்க. என்ன பேரு? எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் 5 பேரை இந்த 10 பேர் சேர்ந்து எழுதி கொடுத்தத அதிலிருந்து 3 பேரை வைஸ் சான்சலர் தேர்வு செய்யலாம். வைஸ் சான்சலர் 2016 உள்ள வந்த உடனே கூட்டத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்து இனிமேல் நீங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்காதீங்க, யார் யார் எக்ஸ்பர்ட்ஸ்ன்றதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, நானே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பேராசிரியர்கள் கொந்தளிச்சு போய், நீங்க எப்படிங்க பண்ண முடியும், உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அப்படியா? ஏன் அதிகாரம் கிடையாது? சட்டத்துல இடம் இல்ல, சட்டத்தை மாத்திருவோம், என்ன பண்ணலாம், போடு, தீர்மானம் போடு, அடுத்த வாரமே அமெண்ட்மெண்ட் போடு, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸை யாரானாலும் செலக்ட் பண்ணலான்ற மாதிரி அதை மாத்திரு. யோசிக்கலாம், எதுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸை பத்திலாம் இங்க உருட்டிட்டு இருக்கிறேன்னு. இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றான் அப்படின்றத நாம பார்க்கணும். 2016 இருந்து இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் போடப்பட்டிருக்கு. எதுக்கு? பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக. இந்த பேராசிரியரை தேர்வு செய்வதற்காக போடப்பட்ட 30க்கும் மேற்பட்ட குழுக்களில் குறைந்தபட்சம் 2 பேரா, எக்ஸ்பர்ட் கமிட்டியில 3 பேர் தான், குறைந்தபட்சம் 2 பேரு பரிந்துரைக்கப்படாத வெளிநபர்களை மாமிடாலா அவரா உள்ளதுக்கு போட்டுக்கிட்டார் அப்படின்றதுதான் புகார். உள்ள போட்டவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்கிறது. ஏன்சியன்ட் ஹிஸ்டரி, ஏன்சியன்ட் இந்தியான்னு வச்சுப்போம். அடுத்து மெடிவல் இந்தியா, அடுத்து கான்டெம்பரரி இந்தியா. இதுதான் ஹிஸ்டரியை நம்ம 3ஆ பிரிக்கிறது. இந்த ஏன்சியன்ட் இந்தியாவுக்கும் கான்டெம்பரரி இந்தியாவுக்கும் வேற வேற ப்ரொஃபசர்ஸ் பெரும் அதை நீங்க பொதுவா ஹிஸ்டரின்னு சொன்னாலும் கூட ஏன்சியன்ட் ஹிஸ்டரி வேற, கான்டெம்பரரி இந்தியா வேற. இப்ப இந்த ஏன்சியன்ட் ஹிஸ்டரி எடுத்து வேலை பார்க்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஸரை தேர்வு செய்யணும். அந்த ப்ரொஃபஸர் வர்றாரு, பாடம் நடத்துறாரு. எக்ஸ்பர்ட் எத்தனை பேர்? 3 பேர். முதல் எக்ஸ்பர்ட் அந்த கூட்டத்தில் 4 தடவை கொட்டாய் விட்டாரு. 2வது எக்ஸ்பர்ட் என்ன பண்ணாருன்னா, அதாவது இந்த பேராசிரியர் வந்திருக்கிறார் இல்லையா வேலைக்கு, வந்தவர் ஒரு தலைப்புல பாடம் எடுக்கணும். அவருடைய PhD ரிசர்ச்ல இருந்து அவர் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் சோசியல் ஹிஸ்டரி ஆன் த பேசிஸ் ஆஃப் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் 1st, 2nd and 3rd century ஆஃப் கிறிஸ்டிரா. கிறிஸ்து பிறந்த முதல் 3 நூற்றாண்டுகளில் புத்த மதத்தினுடைய வாசிப்புகளை வைத்து அன்றைய சமூக வாழ்வை புரிந்து கொள்வது, இதுதான் தலைப்பு. கிறிஸ்து பிறந்த முதல் 3 நூற்றாண்டுகள் அப்பனா 1, 2, 3ஆம் நூற்றாண்டு. அவருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான் எக்ஸ்பர்ட் நம்பர் 2, why have you not used the text from 18th century? நீ ஏன் 18ஆம் நூற்றாண்டின் வாசிப்பை உள்ளே சேர்க்கவில்லை? அவன் எடுத்துக்கிட்டதே முதல் 3 நூற்றாண்டா, அவன்கிட்ட எதுக்குடா 18ஆம் நூற்றாண்டுன்ற கேள்வி கேட்கிற கூமுட்ட பயிலே. இது பரவாயில்ல. இன்னொரு ப்ரொஃபசர், அவருடைய ஸ்டடி என்னன்னா
டெய்லி லைஃப் இன் ஏன்சியன் பெங்கால், பழங்கால அன்றைக்கு வங்கத்தில் மனித வாழ்வு. அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? இந்த பழங்கால வங்கதேச வாழ்வை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேள்வி. அவன் எடுக்க வந்தது ஏன்சியன்ட் ஹிஸ்டரி. இந்த கேள்வியை கேட்கிறவன் படிச்சிருக்கிறது கான்டெம்பரரி ஹிஸ்டரி. நீ எடுக்க போற வேலை ஏன்சியன்ட் ஹிஸ்டரிக்கு. கேட்கிற கேள்விக்கு எடுக்கிற நேஷனல் இன்டகிரேஷனை பத்தி கேட்கிறியே, மண்டையில மூளை இருக்கா? சரி, இதெல்லாம் பரவாயில்ல. சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்சி, சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி. அப்ப என்ன அவங்களுக்கான கேள்வி? என்ன குவாலிஃபிகேஷன்? பேச்சுலர்ஸ் இன் சோசியாலஜி, மாஸ்டர்ஸ் இன் சோசியாலஜி. அதுதானே தேர்வு பண்ணிட்டாங்க. பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் ஜியோகிராஃபி படிச்சவரை அவன் வந்து சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்ப்பான். விளங்குமா? சோசியாலஜிக்கும் ஜியோகிராஃபிக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ சங்கியை தான் போடுறது முடிவு பண்ணிட்ட, படிச்ச சங்கி. அது சரி, அதுக்கு எங்க போய் தேடுறது? எதையோ ஒண்ணு படிப்பான், அது ஏதோ ஒண்ணுல போடுவோம். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் படித்த தகுதியுள்ள ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் வேலை இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி அலைக்கழிக்க கொண்டு படுகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மியூசியம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிடக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் போஸ்டுக்கு சமஸ்கிருதம் படிச்சா வேலைக்கு போகலாம், ஆனா வரலாறு படிச்சா வேலைக்கு போக முடியாது. ஆர்கியாலஜி எப்படி இது நடக்குது? யாரால் நிகழ்த்தப்படுது? எப்படி இது எல்லாம் உள்ளே வந்து செருகப்பட்டிருக்கிறது? கண்ணுக்கு தெரியாமல் இப்படி எத்தனை எத்தனை பணிகளை, எத்தனை எத்தனை வாய்ப்புகளை நம்முடைய ஓபிசி எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு கல்வி நிலையத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இயங்கியலை RSS உருவாக்கி வைத்திருக்கிறது. சரி, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமார் என்பவர் எப்படிப்பட்ட நபர் என்பதை பற்றி ஏற்கனவே பலரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அவர் என்னவா இருந்திருக்கிறாரு அப்படின்னா, RSS திணை அமைப்பினுடைய ஒரு கோஆர்டினேட்டராக செயல்பட்டிருக்கிறார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு. இப்ப கேட்டா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவாரு. இந்த பதில சொன்னாலே கன்ஃபார்மா அவன் சங்கிதான் அர்த்தம். ஏன்னா எந்த சங்கியும் எனக்கும் சங் பரிவாருக்கும் தொடர்பு இருக்குன்றதை ஒத்துக்கிடவே மாட்டான். கோர்ட் வந்து திருமணம் கடந்த உறவுகளே கிரிமினலைஸ்டு குற்றம் கிடையாது, அது சிவில் குற்றங்கள்னு அறிவிச்சிருச்சு. இவன் வந்து ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய தொடர்பை ஒரு கிரிமினல் குற்றம், அதான் சொன்னல, அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போல, ஒரு அசிங்கமானதை போல அவர்கள் கருத வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இவன் இன்னைக்கும் என்ன சொல்றான்? எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத இன்னைக்கும் சொல்றான். இந்த பிரக்ஞ பிரவாகான்ற அமைப்பு, மாமிடாலா ஜெகதீஷ்குமார், இவனுங்கெல்லாம் யாரு? இந்த பிரக்ஞ பிரவாகா அப்படின்ற அமைப்பு என்னென்ன நடத்துது அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நீ போய் இந்துத்துவாவின் வரலாறுன்னு கூட பாடம் எடுக்கலாம். ஏன்னா அதுவும் இந்திய வரலாறை படிக்கும் போது ஒரு பகுதியா வரும்னு கூட ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆனா இவன் என்னென்ன நடத்துறான் அப்படின்னா, இவன் தெளிவா சொல்றான், இந்த பிரக்ஞ பிரவாக அமைப்பு நாங்க எதுவா இருந்தாலும் ஆராய்ச்சி பூர்வமா தான் பண்ணுவோம். அந்த ஆராய்ச்சி என்னன்றது ஜேஎன்யூல இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, மைக்ரோபியல் இன்சைட்ஸ் ஃப்ரம் கிர் கவுடங், கிர் மாட்டு சாணியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள். எங்க? ஜேஎன்யூவில் நடத்துகிறான் இந்த கூட்டத்தை. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி மறக்காம ஒண்ணு செய்வான், பாரத மாதா படத்துக்கு மாலை போடுவான். மாட்டு சாணி பாரத மாதா படத்துக்கு போட்ட மாலை. இதே அமைப்பு என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஆனுவல் அகாடமிக் கான்ஃபரன்ஸ் ஆன் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கூட்டத்தை இந்த பிரக்ஞ பிரவாகா அப்படின்ற அந்த அமைப்பு அல்லது இவர்களுடைய வெவ்வேறு வகையிலான இக்ஷா போன்ற அமைப்புகளை வைத்து நடத்துகிறார்கள். நடத்தி என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, 2018 ஞான் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்ன புதுசா உருவாக்குறான். 2016 அந்த ஞான் சங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கின்ற 51 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞான் சங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை டெவலப் பண்ண போகுது. அதுக்காக புத்தகங்கள் எழுத போகிறார்கள். அந்த புத்தகங்களை எப்படி எழுத போறான் அப்படின்னா, ஸ்ரீ பிரகாஷ் சிங் அப்படின்ற டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரின் தலைமையில புத்தகம் எழுதுவதற்கு குழு போட்டாச்சு.
2018 அவன் முதல் புத்தகத்தை வெளியிட்டாச்சு. பாலிடிக்ஸ் ஃபார் a நியூ இந்தியா, a nationalistic perspective contributors அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அதுல எழுதி இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் கடந்த சில ஆண்டுகளில் RSS ஆல் கல்வி நிலையங்களுக்குள் புகுத்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அந்த புத்தகம் எழுதுகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தன் பேரு பிரணவ் குமார். அவன் பண்ண PhD தீசிஸே எவன்றோ இருந்து திருடினது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு நீதிமன்றத்துல. அவன் மாணவர்கள் படிக்கிறதுக்கான புத்தகத்தை எழுதுறான். எழுதி அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன செய்தியை சொல்லுகிறார்கள் அப்படின்னா, freedom from ideological and western domination relying on our own intellectual tradition. அது என்ன your own intellectual tradition? குடுமி போட்டவனுக்கு முதல் மரியாதை, மற்றவனுக்கெல்லாம் எதுக்கடா மரியாதை என்பதை தவிர உன்னுடைய சனாதன சாத்திர குப்பைகளில் என்ன இளவு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு தூக்கிட்டு வர்ற. Ontological, epistemological and ethical assumptions underlying political issues ஒன்று அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதி இருக்கிறானுங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனை தாண்டி உள்ள கடந்து வந்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே செய்தி, 1920ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் நடந்த மதக்கலவரம், 1920ஆம் ஆண்டில் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக தொடுத்த போர் பிரகடனம், இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. இந்துக்கள்னு ஒன்னே இல்லாம தான் இருந்தது 1920. அப்புறம் எங்க இருந்து ஒற்றுமை வர்றது? சரி, அப்படி ஒன்னா இருக்கிறதுக்காவது இப்ப நீ ஒத்துக்கிறியா? வா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து கருவறைக்குள்ள போலான்னா நானும் மில்டன்லாம் வீடியோ போடுறோம். என்ன போடுறோம்? தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தன்னை ஒரு மிகப்பெரிய இடைநிலை சாதியாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருந்தாங்க. ஏன் விடல அப்படின்றத பத்தின வரலாற்றை ரீவைண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். கீழே கமெண்ட்ல சொல்றாரு ஒருத்தர், இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் பங்காளிகளாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இப்போதும் தொடர்பில் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தாத்தா காலத்தில் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினோம். ஏனென்றால் என்னுடைய தாத்தா கோயிலுக்குள் நுழையும் போது ஒரு அர்ச்சக பாப்பான் அடித்து விட்டான். இனி இந்த மதத்தில் சாகும் வரை இருக்க மாட்டேன் என்று உடனடியாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினோம். இப்போது எங்கள் வீட்டில் இருந்து 4 பேர் கிறிஸ்தவ சாமியார்களாக இருக்கிறார்கள். நீ அன்னைக்கு உள்ள விட்டுருந்தேன்னா இங்க போயிருப்பானா? ஏன் விடல? ஏன்னா உன்னால விட முடியாது. அவர்கள் உனக்கு சொந்தமானவர்களும் அல்ல. அவர்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டதை அவர்களே உணர்ந்து உன்னுடைய மதத்திலிருந்து வெளியேறி விட்டார்கள். அது மட்டுமல்ல, என் குடும்பத்தில் எத்தனை பேர் ஆட்சி பணியாளர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் கமெண்ட்ல போடுறாரு. இப்பவும் அவர் சொல்லுகிறார், எங்களை கருவறைக்குள் விட்டுவிட்டால் இன்றைக்கே நான் கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். தயாரா? மோகன் பகவத் அதற்கு தயாரா? காஞ்சி சங்கராச்சாரி அதற்கு தயாரா? இப்ப எச் ராஜா படம் நடிக்கிறார் தெரியுமா? ரொம்ப நாளா நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப முத தடவை கேமரா முன்னாடி. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே நடிக்கிறாருங்க. அவர் நடிக்கிற படத்துக்கு பேரு கந்தன் மலை. இந்த பாருங்க, போஸ்டர் போட்டாங்க. கந்தன் மலை. எப்படி முருகன் எப்படி வரும்? முருகு தமிழ் வார்த்தை, ஸ்கந்தன் தானே சமஸ்கிருத வார்த்தை. அவனுடைய ஸ்கந்தன் கதையெல்லாம் பேச முடியாது. இப்ப வேண்டாம். நல்லா மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சூத்திர வேஷத்துல நடிக்கிறான். பாப்பா என்ன இளவ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் தோழர்கிட்ட காட்டினேன், ஐயோ என்ன கருமம் தோழருது அப்படின்னாரு. இப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறார்கள்? இப்படி ஒரு பக்கம் இந்து நரேசனை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறான், இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். இப்போ இந்த வந்தனா மிஸ்ரா அப்படின்ற அந்த அம்மா ஒரு கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, 1920 நடந்த கலவரத்துக்கு காரணம் இந்துக்கள் மத்தியில் இருந்த ஒற்றுமையின்மை தான் அப்படின்னு எழுதுறான். 9ஆம் கிளாஸ்ல முஸ்லிம்னா என்னன்னே தெரியாம பாபர் மசூதி கலவரத்தை படிச்சவன், 2002 யாரு கொல்லப்பட்டானே தெரியாம குஜராத் கலவரத்தை பத்தி 11ஆம் கிளாஸ்ல படிச்சவன் இந்த காலேஜ்ல இந்த பாடத்தை பத்தி படிச்சான்னா அவன் மண்டை என்னவா மாறும், அவன் மூளை என்னவா மாறும்? அப்ப இந்த மூளை செலவை என்பது வெறுமன 1 நாள் 2 நாள் அல்லது சாகாக்களில் மட்டும் வைத்து நடத்தப்படுவது அல்ல. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை RSS இந்தியா முழுவதும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இன்னொரு தலைப்பு, குளோரிபிகேஷன் ஆஃப் டெரரிசம், சேலஞ்சஸ், ரெஸ்பான்சஸ் அண்ட் பாத்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ் குமார், எந்த பிரணவ் குமார்? அந்த திருட்டு பைய PhD தீசிஸை எங்கிருந்தோ திருடி கொண்டு வந்தான்னு குற்றச்சாட்டப்பட்ட திருட்டு பயலும் நமிதா குமாரி அப்படின்ற அந்த அம்மாவும் சேர்ந்து எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க? அப்பாலஜிஸ்ட்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்ட்டு. அதாவது நாமெல்லாம் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறோமாம் கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரால.
2016 ஜேஎன்யூவில் நடந்த ஒரு விஷயத்தை நாம மறக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் இந்தியா முழுக்க RSS என்ன கதைகளை கட்டமைக்க விரும்பியதோ அந்த கதைகள் கட்டமைக்கப்படுவதற்கான துவக்க புள்ளியாக அமைந்தது. 2016 உமர் காலித் என்கின்ற நபர், ஒரு மாணவர் சங்க தலைவர், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். தேச துரோக வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஏனென்றால் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார். என்ன கூட்டத்தில் கலந்து கொண்டார்? அப்சல் குரு பற்றி வெளிப்படையான விவாதம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த விவாதத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்சல் குரு பற்றி ஏன் விவாதிக்கப்பட்டது? எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்காமல், எந்த ஆதாரங்களையும் கோர்ட்டில் சமர்ப்பிக்காமல், எப்படி ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரமே இல்லாமல் ராம ஜென்மபூமி கட்டுவதற்கான ஆணை பெறப்பட்டதோ அதுபோல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் எப்படி அவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தீங்க என்ற கேள்வி நாமல்ல உலகம் முழுக்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த கேள்வியை வைத்து விவாதம் நடத்துவதற்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் உமர் காலித் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டதற்கு பின்னால் தேசிய அளவில் இது என்ன அழுத்தத்தை உருவாக்குகிறது என்றால், அரசு என்ன விரும்புகிறதோ அதை தவிர்த்து வேறு விஷயங்களை பேசினால் நாமும் கைது செய்யப்படுவோம். அந்த மாணவருக்கு ஆசிரியராக இருந்தால் நாம் துன்புறுத்தப்படுவோம். அந்த ஆசிரியருக்கு அடைக்கலம் கொடுக்கும் பல்கலைக்கழகமாக இருந்தால் நாம் இழுத்து மூடப்படுவோம் என்கின்ற அச்சுறுத்தல் இந்தியா முழுவதும் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பாட புத்தகத்தில் கலைஞருடைய பாடத்தை சேர்ப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு பேனா சிலை வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தீவிரமான வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுவதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் NCERT மூலமாகவும் தேசிய கல்வி நிறுவனங்களின் மூலமாகவும் உயர்கல்வி நிறுவனங்களின் மூலமாகவும் இந்த பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் உச்சகட்டமாக இந்த அமைப்பு அந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமார் சொன்னல, ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியர் நியமனங்களை முறைகேடாக மாற்றி அமைத்தவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? UGC சேர்மன். இப்ப நான் எந்த UGCக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோமோ அதே UGCயினுடைய சேர்மன். ஜேஎன்யூவில் இவன் பார்த்த வேலைக்கு கிடைச்ச பரிசா அல்லது நீ அடுத்து பார்க்க போற வேலையாகிய UGC சேர்மனுக்கான பயிற்சி களமா ஜேஎன்யூ பயின்றுகொள் என்று அனுப்பி வைக்கப்பட்டாரா? தெரியல. ரெண்டும் ஒன்றுதான். ஏன் இன்னைக்கும் உச்சநீதிமன்றம் அவசரமாக எதற்காக கவர்னர் தொடர்பான வழக்கு எதற்காக குடியரசுத் தலைவர் வரைக்கும் இறங்கி வந்து இன்னைக்கு கோர்ட்ல மல்லு கட்டி நிற்க வேண்டிய அவசியம் என்ன என்றால், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அதிகாரம் பார்ப்பான் கையில் இருந்தால் மட்டும்தான் அவன் நினைக்கின்றபடியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்டி படைக்க முடியும். அதை நாம் தடை செய்ய பார்க்கிறோம். பெரியார் காட்டிய வழியில் நாம் இன்றைக்கு அதை உடைக்க பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் மூலமாகவே அதை செய்ய பார்க்கிறோம் என்பதை பார்ப்பானால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை? பாபர் மசூதியை மேடை போட்டு உட்கார்ந்து கொண்டு அத்தனை பேர் இடிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை கூட்டி வந்த LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட நீதிமன்றத்தில், ஆதாரமே இல்லாத இடத்தில் கோயிலை கட்டிக்கொள் என்று அனுமதிக்கப்பட்ட நீதிமன்றத்தில், வெளிநாட்டிலிருந்து தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து பணம் பெற்றார் அத்வானி என்று ஆதாரங்கள் வெளியிடப்பட்ட பிறகும் நிரபராதி என்று அத்வானி விடுவிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் நாம் என்ன செய்தோம்? மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்ற குரலை வாதாடி போராடி வெற்றி பெற்று வைத்திருக்கிறோம். அது பார்ப்பானுக்கு பொறுக்காது. ஏன் இவ்வளவு அதிகாரங்கள்? சரி, இது ஒன்றுதானா? கல்வி இலாகா மட்டும்தான் இப்படி இருக்கிறதா என்றால், துறை வாரியாக இந்த கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. இதுல இந்த பல்கலைக்கழகத்துல முறைகேடா நியமனம் செய்தார்கள் இல்லையா, அதுல ஒரு 8 பேராசிரியர்கள். அந்த 8 பேராசிரியர்களுடைய பேரும் நம்ம கவனிக்கணும். பிரணவ்குமார், அனுஜா, பிரவேஷ்குமார், ஜெய்க்லாங் பசுமதரை, மனோஜ்குமார் ஜேனா. இவங்களுடைய நியமனத்துக்கு எதிராக மாணவர் சங்கங்களும் ஆசிரியர் சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. முறைகேட்டு நியமனம் என்று சொல்லி உடனே என்ன தெரியுமா சொல்லிட்டான்? இந்த 7 பேரும் தலித்து விரோதிகள் இவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகவாதிகளை பார்த்து இவன் சொல்றான். அப்போ தலித்துகளை கேடயமாக பயன்படுத்தி கொள்வதற்கு அவன் தயங்குவதில்லை. எப்படி பாபர் மசூதிக்கு கையெழுத்து போடாத தீர்ப்பில் ஒரு முஸ்லிம் ஜட்ஜையும் உட்கார வச்சானோ, எப்படி ஒரு தலித் நீதிபதியை வைத்தே நமக்கு கிரிமி லேயர் தேவை என்று பேச வைத்தானோ,
அப்படி எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவர்களை கேடயமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற வேலையை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். சமீபத்தில் சர்ச்சையாகி இருக்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பற்றிய விவகாரம், அந்த ஜி.ஆர். சாமிநாதன் விவகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி விஎஸ்கே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம், விஸ்வ சம்வாத் கேந்திரா, RSS ஊடக பிரிவு, அவன் ஒரு வெப்சைட் நடத்துறான். விஎஸ்கே பாரத், விஎஸ்கே கர்நாடகா, விஎஸ்கே தமிழ்நாடுன்னு. சமீபத்தில் கல்வராயன் மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமந்துறை கிராமத்தில் இருந்த ஒரு பழங்குடியின மாணவி, அப்பா அம்மா 2 பேரும் உயிரிழந்து போன பிறகும் கூட அரசு நடத்துகின்ற பழங்குடி உண்டு உறைவிட பள்ளியில் படித்து அரசு கொடுத்த JEE பயிற்சியில் பயின்று JEE தேர்வில் வெற்றி பெற்று சென்னை IITக்கு அந்த மாணவி போகிறார். அப்ப இந்த செய்தியை எழுதணும்னா என்னென்ன வரணும்? திமுக அரசு வரணும், MK ஸ்டாலின் வரணும், பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளி வரணும், தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொடுக்கின்ற JEE பயிற்சிக்கான வகுப்பு வரணும், இவ்வளவும் வரணும். அந்த பிள்ளை 8ஆம் கிளாஸ் எங்க படிச்சதுன்றதா வரணும்? 8ஆம் கிளாஸ் எங்க படிச்சா என்ன எழுதியிருக்கிறான் அந்த விஎஸ்கே பாரத்ல. அந்த பழங்குடியின பெண்ணை நாம் நம் வீட்டு சகோதரியாக பார்க்கிறோம். அவன் எழுதுறான், எ மலையாளி ட்ரைபல் கேர்ள், சரஸ்வதி வித்யா மந்திர் என்கின்ற பள்ளிக்கூடத்தில் படித்தவர், அப்பா இறந்ததற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அரசு பள்ளிக்கு போனவர். அதே அரசு பள்ளி அவருக்கு கொடுத்த பயிற்சியை யோக்கியம் உள்ள ஒருத்தர் சொல்லணுமா கூடாதா? அவன் சொல்ல மாட்டான். பழங்குடியின பயிற்சி பள்ளின்னு சொல்லல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுல தேர்வு பெற்றதற்கு பிறகுதான் ஒரு அறிவிப்பு வெளியானது. என்னது? இனி இப்படி தேர்வாகின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு அரசே அவ்வளவு செலவுகளையும் ஏற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அந்த செய்தியும் அதுல கிடையாது. இப்படி ஒரு செய்தியை அவன் எழுதியிருக்கிறான். இன்றைக்கு அடுத்து சாமிநாதன் விவகாரத்தை பேசுவோம். சாமிநாதன் விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இது சாமிநாதனை பற்றியதோ அல்லது சாமிநாதன் என்கின்ற தனிப்பட்ட நபரை பற்றியதோ அல்ல. ஆனால் அவரே பொதுவெளியில் பேசிய ஒரு விவகாரம் தொடர்பான விஷயம்தான் இது. என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டும். சாமிநாதன் என்கின்ற நபர் தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்புக்குள்ள எல்லாம் நான் போகல. ஏன்னா கண்டம்டு வாங்குறதுக்கு எனக்கு திராணி இல்லை. சரி, ஆனா சில கேள்விகள் எழுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையோடு நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அகில பாரதிய அதிவக்து பரிஷத் என்கின்ற அமைப்பு நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டாரா இல்லையா? அந்த அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்ட சாமிநாதன் நான் ஒரு காரியகர்த்தா என்று பிரகடனம் செய்தாரா இல்லையா? அதே சாமிநாதன் இன்னொரு கூட்டத்தில், எங்கு நடைபெற்ற கூட்டத்தில், மும்பையில் இண்டோ அனாலிட்டிக்ஸ் என்கின்ற அமைப்பு நடத்திய அந்த கூட்டத்தில் இந்தியாவில் சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மை சிறுபான்மை, சிறுபான்மை சிறுபான்மை, சோட்டா மைனாரிட்டி, படா மைனாரிட்டி என்று 2 பிரிவுகள் இருக்கிறது. நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன், இன் கன்னியாகுமரி ஹிந்துசார் மைனாரிட்டி என்று சொன்னாரா இல்லையா? அவர் ஹிந்துசார் மைனாரிட்டி என்று சொல்லப்பட்ட கருத்து இதோ ஊர்ல எல்லாருக்கும் மனுஷனுக்கு தான் பேர் இருக்கும். இந்த தொப்பி கூட ஒரு பேர் இருக்கு, பத்திரி விட்ட தொப்பி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களை கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு மதம் மாற்றினர். மதமாற்றத்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெருகியது. அதன் காரணமாக கன்னியாகுமரி இந்துக்கள் சிறுபான்மையினரானார்கள் என்று இந்த மண்டை பேசிய பேச்சும் சாமிநாதன் பேசிய பேச்சும் ஒன்றாக இருக்கிறது என்று கருதுவதற்கு எனக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? அப்படி ஒன்றாக இருக்கிறது என்றால் உங்களுக்குள் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அப்படி தொடர்பு இருந்தால் நீதிபதியாகிய நீ மக்கள் முன்னால் பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா என்பதை கேட்பதற்கு இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. சாமிநாதன் அவர்களே, நீங்கள் யார்? உங்களுக்கும் இந்து முன்னணிக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கும் இந்து மகா சபைக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கும் அகில பாரதிய அதிவக்து பரிஷத்துக்கும் என்ன தொடர்பு? அகில பாரதிய அதிவக்து பரிஷத் என்கின்ற அமைப்பு, அகில பாரதியன்னு வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? அவன் தான், அவன் இல்ல, அவாதான்.
ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு நபர் தொடங்கிய அமைப்பு தான் இந்த அகில் பாரதிய அதிவக்து பரிஷத். இந்த அகில் பாரதிய அதிவக்து பரிஷத் என்கின்ற அமைப்பை 1992ஆம் ஆண்டு தொடங்கினார்கள். 1992 எந்த மாதத்தில்? செப்டம்பர் மாதத்தில். எதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு? பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு. அப்படி தொடங்கப்பட்ட அந்த அமைப்பை சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் இருந்து அந்த தத்தோபந்த் தெங்காடி என்கின்ற ஒரு பார்ப்பான் அறிவிக்கிறான். அந்த அறிவித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பலருடைய வாரிசுகள் இன்றைக்கும் உச்ச நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக தொடர்கிறார்கள். ஒரு உதாரணம் வேண்டும் என்றால் BV நாகரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் இருக்கிறார் நீதிபதியாக. அவருடைய தகப்பனார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெங்காடிக்கு ஆதரவளித்து அகில பாரதிய அதிவக்து பரிஷத்தை சேர்ந்தவர். 2018 பல கூட்டங்களை இந்த அமைப்பு நடத்தி இருக்கிறது. நாம் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய இப்படி ஒரு நதிபதி வரமாட்டாரா என்று நினைத்த திரு கவாய் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார். ஈடி வழக்குகளை தொடர்ந்து படிப்பவர்களுக்கு தெரியும். உஜ்ஜால் புயான் என்கின்ற ஒரு நீதிபதி ஈடியை நீ என்ன ஏவல் செய்றியா, நீ என்ன அரசியல் நாயா மாறிட்டியான்னு கடுமையான கேள்விகளை கேட்டவர். அவர் அகில பாரதிய அதிவக்து பரிஷத்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர். இவர்கள் ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள்? ஏனென்றால் இந்த அமைப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவில் யார் நீதிபதியாக வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற அமைப்பு, யார் இந்தியாவினுடைய அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற அமைப்பு. எப்படி தொடங்குகிறது என்றால் 1990களில் அல்ல, 1940களிலேயே இந்த தத்தோபந்த் தெங்காடி என்கின்ற நபரும் இப்ப யூ லலித்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாரு. அவங்க தோப்பனார் லலித் ஒருத்தர் இருந்தாரு. அந்த தோப்பனார் லலித் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பார்ப்பன உட்பிரிவை சேர்ந்தவர். அந்த பார்ப்பன உட்பிரிவு தான் அவர் உட்பிரிவு சந்திரசூட் பெரும்பிரிவு. இவருடைய கர்ஹாடே பிராமின் கம்யூனிட்டி, இவரோட கம்யூனிட்டி பேரு யாரு? யூ லலித், அப்பா லலித்தோட கம்யூனிட்டிக்கு பேரு. இது எதனுடைய சப்காஸ்ட் அப்படின்னா தேசாஸ்த ரிக்வேதி பிராமணர் என்கின்ற பிரிவினுடைய சப்காஸ்ட். இந்த தேசாஸ்த ரிக்வேதி பிராமணர் பிரிவை சேர்ந்தவர் சந்திரசூட். இந்த கர்ஹாடே பிராமின் கம்யூனிட்டி என்பதை சேர்ந்தவர் யூ லலித், அவருடைய அப்பா உமேஷ் லலித். இந்த அப்பா உமேஷ் லலித்தும் அப்போது இந்த அமைப்பை தொடங்கிய காலத்திலிருந்து வேலை பார்த்து கொண்டிருப்பவர். என்னென்ன வழக்குகளில் எல்லாம் இவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்த்தால் இவர்கள் யார் என்பது வெளிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் நமக்கு தெரிந்துவிடும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் வாதாடியவர்கள் இதே ABAP என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். அத்வானி மீதான நிதி மோசடி புகாருக்கு ஆஜரானவர்கள் இதே ABAP கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். தமிழ்நாட்டில் சேது சமுத்திர திட்டம் என்று நாம் தொடங்க நினைத்தோமே, அந்த வழக்கில் ஆஜராகி RSSக்கு ஆதரவாக பேசியதும் இதே ABAP அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். ராகுல் காந்திக்கு எதிராக எப்போதெல்லாம் புகார் தொடுக்கப்படுகிறதோ அப்போது ராகுல் காந்திக்கு எதிராக வாதாடுகின்ற அத்தனை வழக்கறிஞர்களும் இதே ABAP அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். வாஞ்சிநாதனை நிறுத்தி வைத்து ஒரு சக வழக்கறிஞரை ஒரு நீதிபதி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கூச்சம் கொஞ்சமும் இல்லாமல், மயிலாடு நாங்க பார்ல இருந்து வந்திருக்கிறோம், எந்த பார்ல இருந்து வந்தான்னு தெரியல, பாரண்ட் பெஞ்ச சொல்றான் போல, வழக்கறிஞர்கள் பார சொல்றான் போல, அந்த பாரில் இருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கும் நாங்க இவரை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம ஒருத்தன் பேசுறானே, அப்படிப்பட்ட நபர்களும் இதே ABAP அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். இந்தியா இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான வழக்குகள் இந்த ABAP அமைப்பை சேர்ந்தவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, நீதிபதிகள். 1990களில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட போது அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் ஆதர்ஷ் கோயல். அந்த ஆதர்ஷ் கோயல் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாகவும் வந்தார். நீதிபதியாக 2014ஆம் ஆண்டு வந்ததற்கு பிறகு அவர் விசாரித்த வழக்குகளில் அவருக்கு பேரே என்ன அப்படின்னா லிபரல் ஜட்ஜ், ரொம்ப நல்ல நீதிபதி அப்படின்னு பேரு, ரொம்ப மரியாதையா எல்லாரையும் நடத்துவாரு. இப்ப கூட சொல்றாங்கல்ல, சாமிநாதன் சாருக்கு சொல்றாங்கல்ல பல பேர், சாமிநாதன் சார் எங்களை எவ்வளவு மரியாதையா நடத்துவார் தெரியுமா, எங்க தோல்ல கை போட்டு பேசுவார், எங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவார். ஏண்டா இதெல்லாம் மனுஷன் எல்லாரும் பண்றதுதான்டா, வாஞ்சிநாதனும் பக்கத்துல உட்காந்து தான் சாப்பிடுவாரு, இல்ல வாஞ்சிநாதன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது நீ விரும்புறியான்னு எனக்கு தெரியல.
இப்படி சொல்றாங்களே, அது மாதிரி தான் ஆதர்ஷ் கோயலுக்கும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஏன் நல்லவர்? இவர் ஐயர், இவர் நல்லவர். அந்த ஆதர்ஷ்குமார் கோயல் என்கின்ற நபர் யூ லலித் என்கின்ற நபரோடு சேர்ந்து ஒரு வழக்கு விசாரணை 2018 என்ன வழக்கு அப்படின்னா, SC/ST வன்கொடுமை வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது பொதுவா அந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்ன சொல்லுவான்? மைலார்ட், என்னை பழி வாங்குவதற்காக இப்படி செய்கிறார்கள்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய SC-க்கள் இப்படியெல்லாம் பழி வாங்க துடிக்கலாமா? நாம் எல்லாம் ஒன்றுபட்ட தேசம் இல்லையா? முன்ஜாமீன் இந்த வழக்குக்கு பொருந்தும். அதாவது முன்ஜாமீன் வச்சிருந்தாலும் SC/ST வன்கொடுமை வழக்குல அரெஸ்ட் பண்ணலாம். முன்ஜாமீன் அதற்கு பொருந்தாது. அதுல நாம ஏன் இதுக்கு முன்ஜாமீன் பிரிவை இன்சர்ட் பண்ணக்கூடாது? அப்படி இன்சர்ட் பண்ணா மோகன் பகவத்ல இருந்து மோடி வரைக்கும் எல்லா பேரும் ஒரு முன்ஜாமீனை போட்டு வச்சுக்கிடுவான். ஏற்கனவே அந்த வழக்குல காவல்துறை வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்குதுன்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளே புகுந்து இந்த வழக்குக்கு நாம் ஏன் முன்ஜாமீன் கொடுக்க கூடாது என்று பேசி அது இந்தியா முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்தி 9 பேர் தங்களை பிணமாக்கி கொண்டதற்கு பிறகு அப்படி எதுவும் நடக்காது என்று நிறுத்தப்பட்டது. யாரு? ஆதர்ஷ் குமார் கோயல். அவர் யாரு? ABAP அமைப்பினுடைய முதல் பொதுச் செயலாளர். அவர் கூட சேர்ந்து தீர்ப்பு கொடுத்தது யாரு? யூ லலித். அவர் யாரு? அவங்க அப்பா ABAP தோற்றக்கால நிறுவனர்களில் ஒருவர். இவங்க எல்லாரும் யாரு? பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனர்கள் இதுல சந்திரசூட்டனுடைய அப்பா சந்திரசூட் இருக்கிறார் ஒருத்தர். இப்ப இருக்கிறது தனஞ்சய சந்திரசூட். இவங்க அப்பா OV சந்திரசூட். அந்த OV சந்திரசூட்டை பத்தி ஒரே ஒரு வரி மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறான் கேரவன். அவர் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே உயர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர். இவங்க எண்ணம்லாம் 90ல கனவு கண்டு 2014-24 நம்ம மண்டையில வினையா வந்து விடுஞ்சிருக்கு. இந்த RSS காரர்கள் அடிக்கின்ற கூத்து கொஞ்ச நஞ்ச கூத்துக்கள் அல்ல. இந்த நீதித்துறையை ஏன் விமர்சிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு RSS தலைமை அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த அலுவலகத்துக்கு பேரு கேசவ் கேசவ் கஞ்ச் அப்படின்ற இடம். எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த கேசவ் கஞ்சுக்கு பக்கத்திலேயே ஜண்டேவாலன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கிறது. அதென்ன ஜண்டேவாலன் அப்படின்ற கோயில்? தலபுராணம். 18ஆம் நூற்றாண்டில் பாபா பகீர் என்கின்ற ஒருத்தர் வனத்தில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய சிந்தைக்கு வந்த ஈஸ்வரன் அவர்கள், நான் இங்கே புதைந்திருக்கிறேன், என்னை தோண்டி எடுத்து கோயில் கட்டு என்று சொன்னது. உடனே அவர் காட்டுக்குள் போனார், தோண்டி எடுத்தார், ஒரு சிவலிங்கம் இருந்தது, பிரதிஷ்டை செய்தார், கோவில் கட்டினார், அந்த நிலங்களை எல்லாம் அந்த கோயிலுக்கு சொந்தமானதாக மாற்றினார். காட்டை சீரமைத்து கல்லை சிலையாக்கி இந்த கலை வண்ணத்தை படைத்தவர் அவர்தான். அவர் பெயரிலேயே இந்த கோயில் என்பது அவர் பெயரோடு சேர்த்து என்ன ஆலயம்? பத்ரி பகத் அவர் பேரு. அதனால் இந்த ஈஸ்வரனுக்கு பெயர் பத்ரி பகத் ஜண்டேவாலன் என்று பெயர் வைக்கப்பட்டு அந்த கோயில் இருக்கிறது. இந்த கோயில் என்ன செய்கிறது என்றால், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுதந்திரத்திற்கு 14 நாட்கள் முன்பு அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை MS கோல்வால்கருக்கு, எந்த கோல்வால்கர்? RSS தலைவர் கோல்வால்கருக்கு 99 வருஷம் லீஸுக்கு எழுதி கொடுக்கிறான். 99 வருஷம் லீஸுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கோல்வால்கர் உள்ளிட்டவர்களுக்கு புத்தி வருகிறது, நம்ம நேரடியா இதுல ஈடுபடக்கூடாது, நம்ம பேரை சொல்லி வாங்கிட்டோம், என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலையும் கேஸ் கிளப்புது. DDA டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேஸ் கிளப்புது. என்ன கிளப்புது? எப்படி ஒரு தனிநபருக்கு இந்த சொத்துக்களை நீங்க கொடுக்கலாம்? ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா, அவர் கோயிலை மெயின்டைன் பண்றாரு. யாரு? கோல்வால்கரா? அவர் தான் வந்து பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறாரு கோயில்ல. யாரா கிளீன் பண்ண போறா? அப்ப அவனுக்கு கொடுக்குறான். இப்ப உடனே என்ன ஆயிருச்சு? சுதாரிச்சுக்கிட்டு கோயில் ஒரு 16,000 சதுர மீட்டர்கள் நிலத்தை ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி என்கின்ற அமைப்புக்கு 100 ரூபாய் ரெண்ட் கொடுத்துறான். பல ஆயிரக்கணக்கான சதுரடி நிலத்தை
வருஷ கணக்குல 100 ரூபாய் ரெண்ட் கொடுத்துறான். இந்த எஸ்கேஎஸ்எஸ் என்ற அந்த அமைப்பு தான் இப்போது ஆர்எஸ்எஸ் இந்த தலைமையிடமான இந்த கேசவ் கஞ்சை கட்டி இருக்கிறது. கேஸ் வராம இருக்குமா? வந்துச்சு, கேஸ் வந்துச்சு. 1980களிலேயே வந்துருச்சு. வந்த கேஸ்ல எவிக்ஷன் ஆர்டர் போட்டாங்க. இங்க இந்த பயவுல இருக்கக்கூடாது, இந்த பாப்பான புறா விரட்டுங்கன்னு எவிக்ஷன் ஆர்டர் போட்டாங்க. எவிக்ஷன் ஆர்டருக்கு எதிராக ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு பிறகு அடுத்த ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்ல டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன செய்யணும்? ஆதாரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டணும். அன்னைக்கு டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கோர்ட்டுக்கு வரலை. கோர்ட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க? வாய்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா வாய்தா கேட்பாங்க. ஒரு தடவை வரலன்னா தானே கேட்பேன், நான் இனிமேல் இந்த கேஸுக்கு வரவே மாட்டேன்டா என்று அறிவித்த பிறகு எக்ஸ்பார்ட்டே எதிர்மனுதாரர் வராத காரணத்தால் இந்த வழக்கு மனுதாரருக்கு சாதகமாகவே முடித்து வைக்கப்படுகிறது என்று அந்த நிலம் எஸ்கேஎஸ்எஸ் என்ற அமைப்புக்கே சொந்தமானதாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்டதற்கு பிறகு இப்போது அந்த இடத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 150 கோடிக்கு சொத்து மதிப்புல ஒரு பெரிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஏரியாவில் போய் நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட இது யார் பில்டிங்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? ஆர்எஸ்எஸ் பில்டிங்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான்? இது மோடி பில்டிங்னு சொல்றான். சத்தியமா சொல்றான். ஏன்னு தெரியல. ஏன் அவனுக்கு ஒருவேளை அப்படி தோணி இருக்கலாம்னா, டெல்லியினுடைய முதல்வர் யாருன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு தேடுதல் வேட்டை நடந்தது. நமக்கு எங்கெங்கயோ தேடுறான் போல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பயவிலைய பூரா கேசவ கஞ்சில தான் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அப்ப மோடி உள்ளிட்ட வகைராக்கள் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு வெளியே வந்த உடனே யாரு வேட்பாளர், யாரு டெல்லியினுடைய முதல்வர்னு அறிவிச்சதுனால இது மோடி ஆபீஸ்னு அவன் நினைச்சிட்டான். அப்ப இந்தியாவின் முடிவு எங்கு எடுக்கப்படுகிறது என்றால் இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் தலைமையிடத்தில் எடுக்கப்படுகிறது. இதை ஏன் இப்ப சொல்ற? அவன் கட்டணம் கட்டிட்டான், இதை ஏன் இப்ப சொல்ற அப்படின்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோயில் நிலம் கண்ணை உறுத்துகிறதா என்று பேசினார் இல்லையா? அதை மட்டும் பேசல. திமுக காரவங்க பூரா சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பேசினாரா இல்லையா? சிறுபான்மையினர் அப்பீஸ்மெண்ட்ன்றத அசிங்கமானதாக பேசுவது ஆர்எஸ்எஸ் வழக்கமா இல்லையா? அதை எடப்பாடி ஏன் பேசுகிறார்? கோயில் கண்ணை உறுத்துதான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? அங்க பக்கத்துல ஒருத்தர் நின்றுகிட்டு அறநிலையத்துறை கோயிலை விட்டு வெளியே போகணும்னு சொல்றானே, ஏன் சொல்றான்? அவன் வெளியே போயிட்டா அது அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பாப்பானுக்காக மட்டும் கிடையாது, அது ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அவன் தான் ஒரிஜினல் ட்ரைட்ல அப்படியே இருக்கிறான். எப்படி கைபர் போலன் கணவாய் வழியாக கையில் காதில் உடம்பில் ஒன்றுமே இல்லாமல் வந்தானோ, இன்றைக்கும் அதே போல நாம் இங்கு உருவாக்கி வைத்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்காக வந்திருக்கிறான் அந்த கொள்ளைக்கார பாப்பான். இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு கருப்பு சட்டையாகிய நமக்கு இருக்கும் பொழுது அதை எப்படி நாம் பேசாமல் விடுவது? பள்ளிக்கூடங்களில் நடைபெறுகின்ற அக்கிரமங்களையும், கல்லூரிகளில் நடைபெறுகின்ற அக்கிரமங்களையும், கோயில்களில் நடைபெறுகின்ற கொடுமைகளையும் கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் இருந்திருக்க வேண்டிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு கேடு அவா என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு அவர்களோடையே கைகோர்த்து கொண்டு தன்னையே ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக மாற்றி இருக்கிறார். அப்படி மாற்றியதனுடைய விளைவு நாம் நினைப்பது போல சாதாரணமானதாக இருக்காது தோழர்களே. இந்த விளைவு நாம் எதிர்பார்க்க முடியாத கொடுமைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது. ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஒவ்வொரு கல்வி நிலையத்திலும் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வேலைக்கு சேர முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். என்ன செய்வோம்? கடைசியில நமக்கு ஆல்டர்னேட் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்பவே ஆரம்பிச்சிட்டான், மாடு மேய்க்கவா, இது ஒன்றும் இழிவானது அல்ல என்கின்ற புத்தியை நமக்குள் விதைக்க பார்க்கிறான். இப்படிப்பட்ட கேவலங்களை இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருக்கின்றன. ராமர் கோயில் கட்டப்பட்டது இல்லையா? அந்த கட்டுற வேலையை கவர்மெண்ட்டே கொடுத்திருக்கலாம். ஆனா அவன் கொடுக்கல. மாறாக என்ன பண்ணிட்டான்னா ஒரு தனியார் ட்ரஸ்டுக்கு கொடுத்துட்டான். ஏன் ட்ரஸ்டுக்கு கொடுத்தான்? ஆர்எஸ்எஸ் எப்போதும் ட்ரஸ்டுகளின் வழியாகத்தான் வேலை பார்க்குமே தவிர நேரடியாக வேலை பார்க்காது. அந்த ட்ரஸ்டுகளில் ஒன்றுதான் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த என்னமோ ஒரு ட்ரஸ்ட். அவ்வளவுதான் நமக்கு தேவை, அதுதான். அப்போ இப்படி கொடுமைகளை நம் கண் முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகம் கட்டப்பட்ட பிபிஜேடிஎஸ்
என்னடா ஜெட்டிக்ஸ் சேனலை பத்தி பேசுறியா? இல்ல இல்ல, பாபா பகத் ஜண்டேவாலன் டெம்பிள் சொசைட்டி, அந்த சொசைட்டி தான் RSS காரரான கோல்வால்கருக்கு நிலத்தை கொடுத்தது. அந்த சொசைட்டி தான் ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதிக்கு நிலத்தை கொடுத்தது. அந்த சொசைட்டி தான் சந்தேவாலன் கோயிலை நிர்வகிப்பதாக சொல்லிக்கொண்டு இப்போதும் இருப்பது. அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார் தெரியுமா? சம்பத் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட். அது மட்டுமல்ல, ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ராவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி. பஜ்ரங்கலால் பக்ரா அப்படின்ற ஒரு நபர், அவர் யாரு? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி. அது போக குல்பூஷன் அகுஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த குல்பூஷன் அகுஜா யாரு அப்படின்னா முன்னாள் RSS தலைமையிடத்தினுடைய தலைவராக இருந்தவர். இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சமீபத்தில் டிமானிட்டைசேஷன் காலகட்டத்தில் 17 கோடி ரூபாயை பேங்கில் போய் பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார். கோயில் ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் பேர்ல 17 கோடி ரூபாய்க்கு முறைகேடு பண்ணியிருக்கிறான். ஆனா இங்க 500,000க்கு நம்ம ரோட்ல கடந்து செத்தோம், மாத்த முடியாம செத்தோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாம பல பேர் தூக்குல தொங்குனான். இப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் இவன் 17 கோடி ரூபாயை சொலையாக போய் பேங்க்ல மாத்திட்டு வந்திருக்கிறான். இது என்ன ஆச்சரியம்? இது என்ன ஆச்சரியம்? 1994க்கும் 2000க்கும் இடைப்பட்ட காலத்தில் ராஷ்டிரிய சேவா பாரதி உள்ளிட்ட அமைப்புகளுக்கு அமெரிக்காவில் இருந்து தன்னார்வ நிறுவனங்களின் மூலமாக அனுப்பப்பட்ட தொகை 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். 94ல 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதெல்லாம் எங்கடா கணக்கு காட்டுறான்னு கேட்டோம்னா, கணக்கு நாங்க வச்சுக்கிறது இல்லைன்னா இது கேஸ் நடக்குது, கோர்ட்ல கூப்பிட்டு கேஸ். என்ன கேஸ்? என்னப்பா நடத்துற? சார் நாங்க சேரிட்டி நிறுவனம் சார். அப்படியா? அப்ப கேஸ் சேரிட்டி கமிஷனருக்கு அனுப்பு. சேரிட்டி கமிஷனர்கிட்ட போய் நின்று, சார் நாங்க பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், எங்களால உங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. பீப்புள்கிட்ட வந்து அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கணும்ல, ரெண்டும் இல்ல, வெளியே வந்து சார் நாங்க கலாச்சார ஆர்கனைசேஷன் சார். கேவலமா இல்லையாடா? நீ என்ன இளவுன்றத ஒன்னாலே சொல்ல முடியலன்னா என்ன இளவுடா நீ? அவன் இல்ல இளவு, அவன் நம்மளுக்கு கூட்டுறதுதான் இளவு. இந்த இளவுகளை எல்லாம் கடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து பேசியும் எழுதியும் கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் கல்வித்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையில மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற பெயரே நீக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீக்கப்பட்டிருக்கிறது? இப்படி நீக்கங்களும் சேர்க்கைகளும் யாருக்கான கதையாடல்களை இந்தியாவில் உருவாக்குகின்றன என்றால் RSS பாஜகவிற்கான கதையாடல்களை உருவாக்குகின்றன. அப்படிப்பட்ட கதையாடலில் ஒன்றுதான் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ நிறுவனங்களும் தான் அதிக நிலத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற வாதம். அந்த வாதத்தை நடிகர் விஜய் அவர்கள் கோர்ட்டில் கொண்டு போய் பேசி வந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ₹20,000 crores ஒன்லி. 2017 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பு 20,000 crores. யுவர் ஆனர், அவங்களெல்லாம் சும்மா இருக்கும்போது ஏன் எங்க முஸ்லிம்ஸ் மட்டும் வந்து நோண்டுறீங்க அப்படின்னு? ஏன் உனக்கு உதாரணம் இந்து அறநிலையத்துறையில இருந்தெல்லாம் கிடைக்காதா? ஏன் உனக்கு உதாரணம் இந்த அது என்ன பத்ரி பகத் ஜண்டேவாலன் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சொசைட்டில இருந்து கிடைக்காதா? ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரால இருந்து உனக்கு உதாரணம் கிடைக்காதா? ஏன் உனக்கு உதாரணம் நொட்டணும்னா கிறிஸ்தவ உதாரணங்கள்ல இருந்தா வந்து நிப்பியா? அப்போ RSS உருவாக்க விரும்புகின்ற கதையாடல்களை பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிகளும் சீமான்களும் நடிகர் விஜய்களும் தொடர்ந்து நம் முன்னால் வந்து வெவ்வேறு வகைகளில் காட்சி கொடுக்கிறார்கள். சும்மா வந்து நம்ம சங்கின்னு கண்டுபிடிச்சிருவோன்றதுனால ஒப்புக்கு பெரியாரை தூக்கிட்டு ஒருத்தன் வருவான், தலைவர் பிரபாகரனை தூக்கிட்டு ஒருத்தன் வருவான். இப்படி ஆளுக்கு ஒருத்தரை தூக்கிட்டு வந்துட்டு கடைசியில நமக்கு பட்டை நாமம் சாத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திடம் சூதானமாக இருக்க வேண்டும் என்பதை பெரியார் ஏற்கனவே சொல்லிவிட்டார். சூதானமாக இருப்பதோடு சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் யோசிக்க வேண்டும். இந்த பெரியாரினும் பெருநெருப்பு கூட்டம் தொடங்கப்பட்ட போதே எடுத்த ஒரு முடிவுதான் மனதுக்குள். நாம் பெரியார் பேசியதை திரும்ப பேசுவதற்காக இந்த கூட்டத்தை நாம் நடத்தவில்லை. பெரியார் எப்படி அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சனாதன கொடுமைகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி தோலுரித்து காட்டினாரோ, இன்றைக்கு நடக்கக்கூடிய சமூக அவலங்களை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இணையவழியில் பார்ப்பவர்கள் ஏன் அவனை பத்தி பேசுற, ஏன் இவனை பத்தி பேசுற, என்ன நீ பெரியார் கூட்டம்னா பெரியாரை மட்டும்தான் பேசணும். பெரியார் பேசுன ஏதாவது ஒரு கூட்டத்தை கேட்டோ பார்த்தோ எழுதினதோ வாசோ இருப்பியா? அப்படி வாசிருந்தா இப்படி ஏதாவது பேசியிருப்பியா?
ஏன் நம்மளை பெரியாரை மட்டும் பேசு வேற எதையுமே பேசாதன்னு சொல்றான்னா, சமகால அரசியலில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் பெரியாரிஸ்ட ஒழிக்கணும்லாம் முடிவெடுக்கல. பெரியாரிஸ்டுகள் சமகால அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவது நல்லது என்று அவன் சொல்ல வருகிறான். அதற்கு நாம் தயாரானவர்கள் இல்லை. உங்களுடைய கொண்டைகளையும் உங்களுடைய குடிமிகளையும் அம்பலப்படுத்தி அதுவெல்லாம் இந்த நாட்டில் இல்லாமல் சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் மலர்வதற்கான வேலைகளை செய்வதற்காக இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். திராவிடர் விடுதலை கழகம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த பெரும் ஆதரவை என்ன சொல்லி நன்றி செலுத்துவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று யோசித்த போது எப்படி நடத்த போகிறோம் என்கின்ற ஒரு மலைப்பு இருந்தது. தயங்காதே தம்பி, பெரியாரின் வழியில் நாங்கள் இருக்கிறோம், சேர்ந்து பயணிப்போம் என்று திராவிடர் விடுதலை கழகம் எங்களோடு கைகோர்த்திருப்பதற்கு என்றும் கடமைப்பட்டவர்களாக இந்த பெரியாரிய பிரச்சாரத்தை தொடர்வோம். சுயமரியாதை தொண்டர்களாக நம்முடைய கடமை மறவாமல் இந்த சங் பரிவார கும்பலை முழுமையாக வீழ்த்தும் வரைக்கும் தொடர்ந்து உழைப்போம். நன்றி.